ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்தகம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 24 முதல் 26 வரை. ஏஷு யஜ்ஞஸ்ச பவசவஹ சவனஸ்புத்யஹ குஷஹ இதம் சதேவ ஜஜனம் காலச்சோரு குணான்விதஹ. யாக சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு மலர்கள், இலைகள், வைக்கோல், யாகபீடம் மற்றும் உகந்த காலம், வசந்த காலம் போன்ற யாக பொருட்கள் தேவைப்படுகின்றன. வஸ்தூனி ஔஷத ஸ்நேகா ரசலோக மிருதோஜலம் ருசோயஜும் சீசாமானி சதுர்ஹோத்திரம் ச சத்தமா. பாத்திரங்கள், தானியங்கள், நெய், தேன், தங்கம், மண், நீர், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் மற்றும் 4 வேத்தியர்கள் ஆகியவை யாகத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான பிற பொருட்களாகும். நாமதேயானி மந்திரஸ்ச தக்ஷிணாம் ச பிரதானி ச தேவதானுகிரக அனுகிரம கல்பஹ சங்கல்பஸ்தத்ரமேவ ச. தேவர்களின் வெவ்வேறு நாமங்களை எழுந்தருளச் செய்வது எஞ்சியுள்ள தேவைகளில் ஒன்றாகும். இதை குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட முறைகளுடனும் குறிப்பிட்ட சாஸ்திரங்களுக்கு இணங்கவும் நிறைவேற்ற வேண்டும். ஓகே, படைப்பு, கிரியேஷன். படைப்பை பற்றி சொல்லும்போது பகவத்கீதையில 3ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த ஜட உலகம் படைக்கப்பட்ட உடனே பிராமணர்கள், தேவர்கள் படைக்கப்பட்டாங்க. பிராமணர்கள் யாகம் செய்யறது மூலமா தேவர்களை திருப்திப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று படைக்கப்பட்டவரின் இறைவன் ஆசிர்வதித்தார். அதாவது தேவர்களையும் படைத்து பிராமணர்களையும் படைத்து யாகங்கள் செய்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் என்று இந்த உலகத்தை சிருஷ்டித்த இறைவன் ஆசீர்வதித்தார். அப்போ யஜ்ஞம், இந்த யஜ்ஞம் யாகம், இந்த யஜ்ஞம் எதுக்காக? யஜ்ஞம் செய்யற யார் யஜ்ஞம் செய்யணும், எதற்காக யஜ்ஞம் செய்யணும், ஏன் யஜ்ஞம் செய்யணும், இந்த யாகங்களை வளர்க்கறதுனால என்ன பிரயோஜனம், இப்போ இந்த காலத்துக்கான யாகம் எது, இங்க சொல்லப்படுற யஜ்ஞங்கள் இப்ப செய்ய முடியுமா, அதற்கான தகுதி இருக்கா, அதான் இன்னைக்கு வகுப்பு. இன்றைய வகுப்புல இங்க சொல்லப்பட்ட விஷயங்களை நம்மளால செய்ய முடியுமா, அதற்கான தகுதி இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யஜ்ஞா அப்படி யஜ்ஞம்னாலே என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. யஜ்ஞம்னா யாகம் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யஜ்ஞா மீன்ஸ் யஜ்ஞோவை விஷ்ணு. யஜ்ஞம்னாலே விஷ்ணு தான். வாட் எவர் வி ஆர் ஆஃபரிங் இன் தி சாக்ரிஃபைஸ் அரேனா தட் கோஸ் டு விஷ்ணு. நம்ம யஜ்ஞசாலையில என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ, யஜ்ஞசாலையில யாக குண்டத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறதா. யஜ்ஞோவை விஷ்ணு, விஷ்ணுக்கு இன்னொரு பேர் யஜ்ஞா. சாதனக. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விஷ்ணு யஜ்ஞம், அவர் இன்னொரு பேர் யஜ்ஞா. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யஜ்ஞமே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான்.
அந்த யஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடியவராகட்டும், அந்த யஜ்யத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறவராகட்டும், அல்லது யஜ்யத்தை செய்ய வருபவர், அந்த யஜ்யத்தை செய்யக்கூடிய பிராமணர், ரெண்டு பேருடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்? விஷ்ணுவை திருப்திப்படும். யஜ்ஞோவை விஷ்ணு, விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் யஜ்ஞா. இப்படி யாகங்கள் செய்யறது மூலமா விஷ்ணுவை திருப்திப்படுத்த முடியும். சரி, இப்ப யாகம் செய்யறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. யஜ்ஞம் சும்மா மனம் போன போக்குல எல்லாம் பண்ணிட முடியாது. யாகம் வளர்க்கறது யாரு வேணாலும் யாகம் வளர்க்கலாம், மனம் போன போக்குல எல்லாம் பண்ண முடியாது. யஜ்ஞம் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்னது? யாக சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு மலர்கள், இலைகள், வைக்கோல், யாக பீடம் மற்றும் உகந்த காலம், வசந்த காலம் போன்ற யாக பொருட்கள் தேவை. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். யாகத்துக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கணும். சரி, ஓகே, மலர்கள் எங்க வேணாலும் கிடைக்குது. ஆனா கலியுகத்துல என்ன துர்பாக்கியம், துரதிருஷ்டம்னா, மலர்கள் இருக்கு ஆனா மனம் இல்லை. எவ்வளவு பேர் அதை ரியலைஸ் பண்றீங்க? நீ கலியுகத்துல நிறைய பூக்கள் இருக்கு, ஆனா அந்த பூவுல மனம் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க? மருந்து அடிச்சு அடிச்சு பூவல, கெமிக்கல். அந்த பூவுக்கான மனமே இல்லை, பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கு. அப்ப பூக்கள் எல்லாம் கண்டாமினேஷன் ஆயிடுச்சு, பூக்கள் எல்லாம் அசுத்தமாயிடுச்சு. நல்ல மலர்கள் இல்ல, தூய்மையான மலர்கள் இல்ல. சரி, ஓகே, ஏதோ கண்டுபிடிச்சு எங்கேயாவது போய் தூய்மையான மலர்களை சேகரிக்கலாம், இலைகளை சேகரிக்கலாம், வைக்கோல் சேகரிக்கலாம், யாக பீடத்தை தயார் பண்ணிடலாம். ஆனா உகந்த காலம் நம்ம கையில கிடையாது. உகந்த காலம் குறிப்பா ஸ்பிரிங் சீசன், வசந்த காலம். யாகம் செய்யறதுக்கான சரியான காலம் வசந்த காலம். ஆனா கலியுகத்துல எப்ப எந்த காலம் இருக்குன்னே சொல்ல முடியல. குளிர்காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் காலத்துல வெயில் அடிக்குது. அப்ப இங்க சீதோசன சுகதுக்கதா, சீதோசனம் மாறிக்கிட்டே இருக்கு. இங்க சீதோசனம் கேரண்டி இல்ல. என்னைக்குமே சீதோஷனம் ஃபேவரபிளா இல்ல. சரி, அடுத்தது இனிதான் முக்கியமான விஷயங்கள். என்ன சொல்றாங்க? பாத்திரங்கள், தானியங்கள், நெய், தேன், தங்கம், மண், நீர், ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத மற்றும் 4 வேத்தியர்கள் ஆகியவை யாகத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான பிற பொருட்களாகும். போச்சு. இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் பாத்திரங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க வெங்கல பாத்திரம்? ஒரு காலத்துல தங்க பாத்திரம் யூஸ் பண்ணாங்க, தங்க பாத்திரம். அதுக்கப்புறம் வெள்ளி பாத்திரம், அதுக்கப்புறம் வெங்கல பாத்திரம், அதுக்கப்புறம் பித்தளை. இப்போ என்ன ஆயிடுச்சு? பிளாஸ்டிக். பிளாஸ்டிக். கலியுகம்னாலே இரும்பு யுகம், ஆனா இரும்புக்கு கீழே போயிடுச்சு. கலியுகத்துல இரும்புக்கு கீழே போய் பிளாஸ்டிக் யுகம் ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் யுகம். அதனால ஒரு காலத்துல யாகம் பண்ணாங்க. எந்த மாதிரி மன்னர்கள் யாகம் பண்ணாங்க? தசரதர், மாந்தாதா, அப்புறம் இன்னொரு ராஜாவோட பேர் கூட சொல்லியிருந்தது, ஐ திங்க் மாந்தாதா தான். அவர் யாகம் பண்ணி அந்த பொருள் எல்லாம் அங்கேயே விட்டுட்டாங்க. அவ்வளவு கோல்டு, தங்கத்தால் செய்த பொருட்கள், தங்கத்தால் செய்த பொருட்கள், பாத்திரங்கள், யாகத்துக்கான அந்த யாகம் செய்யக்கூடிய அந்த கரண்டி, ஸ்பூனு, அப்புறம் யாக பொருட்களை வைக்கக்கூடிய பாத்திரங்கள், இதெல்லாம் தங்கத்தால். யாகத்துல வர்ற பிராமணருக்கும் தங்க பொருட்களை தானமா கொடுத்தாங்க. ஜெகநாத் சுவாமி அந்த தங்க பொருட்களை எடுத்து வர்றதுக்கு தேவையில்லைன்னு அத பிராமணர் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் பொருள் விட்டுட்டு வருவாங்களா? ஒரு பேனா வர, பிளாஸ்டிக் பேனா 5 ரூபா 10 ரூபா வரும். அந்த பேனா ஒருத்த கேட்பாரு, சார் கொஞ்சம் பேனா தரீங்களா? பேங்க்குக்கு போனோம்னு வச்சுக்கீங்களேன், பேங்க்ல போய் நம்ம ஏதாவது செலான் எழுதிட்டு இருப்போம். செலான் எழுதிட்டு இருக்கும் பக்கத்துல இருக்கிற பேனா எல்லாம் வந்துருவாரு, சார் கொஞ்சம் பேனா தரீங்களா? நம்ம மூடியோட கொடுத்தோம், அவன் பேனாவோட போயிடும். மூடியோட கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க? எழுதிட்டு பேனா பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவாங்க, ஞாபகம் மருதி. அதுல நம்ம ரொம்ப புத்திசாலி, மூடியை கழட்டிட்டு பேனா கொடு.
மூடி கழட்டிட்டு பேனா கொடுக்கும்போது என்ன ஆகும்? அவர் ஞாபகமா திரும்ப கொடுத்துட்டு போயிடும். அப்போ ஒரு பிளாஸ்டிக் பேனாவை கூட நம்மளால விட்டு கொடுக்க முடியும். ஆனா ஒரு காலத்துல பிராமணர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க? மன்னர் யாகத்துல போய் கலந்துக்கிட்டாங்க. மன்னர் தானம் கொடுத்தது தனக்கு, எனக்கு போதும் இது. ஒரு பிராமணர் போதுங்கிற அளவுக்கு யாகம் கொடுத்ததுக்கு அப்புறம், தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொருளை அங்கேயே போட்டு வந்திருக்காங்க. இது போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாரு யாரு? யார் போய் இதெல்லாம் சேகரிச்சுட்டு வந்தாரு? ஒரு காலத்துல அது அங்கேயே தான் கிடக்கு. எப்பயோ ஒரு காலத்துல நடந்தது. எப்பயோ ஒரு காலத்துல மாந்தாதா, இந்த ராஜா பேர் மாத்தி மாந்தாதா தான் நினைக்கிறேன். மாந்தாதா யாரோ ராஜா, அவர் யாகம் பண்ணிட்டு அந்த யாகசாலையில பொருட்கள்லாம் அங்கேயே போட்டாங்க, தங்கத்தாலான பொருட்கள். இன்னைக்கு ஒரு குண்டூசி கூட தெருவில் கிடைக்க மாட்டேங்குது. பிளாஸ்டிக் பொருள் வரைக்கும் பொறுக்கிட்டு போயிடுறான். பழைய மார்க்கில் போட்டு ஈயம்பத்தாலைக்கு பயிற்சம்பளம் வாங்கி சாப்பிடும். கலியுகத்துல கலியுகத்துல மக்கள் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கால் ஆடிட்டே தூங்கணும், இல்லாட்டி உங்களை கொண்டே போட்டுருவாங்க. நீங்க தூங்கிட்டே இருக்கும்போது கால் ஆடிட்டே தூங்கலைன்னா உங்களை தூக்கி கொண்டு போய் எங்க இடைக்கு போட்டுருவாங்க. அந்த மாதிரி கலியுகம். 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 சோ கலியுகத்துல பாருங்க, அந்த ராஜா யஜ்யம் பண்ணி அவரு வேண்டாம் அப்படின்னு அவரு போட்டுட்டு போயிட்டாரு. அந்த யாகத்துல பயன்படுத்தின தங்கத்தாலான பொருட்களை அவர் அங்கேயே போட்டுட்டு போயிட்டாரு. யாகத்துக்கு பிராமணர்களும் எடுத்துட்டு போல, அந்த யாகத்துல கலந்துகிட்ட மக்களும் எடுத்துக்கிட்டு போல, அங்கேயே தான் கிடக்கு. இன்னைக்கு ஒரு குண்டு மணி தானிய கீழே இது நகையை கீழே போட்டு பாருங்க, அடுத்த செகண்ட் காணாது. நகைக்கு ஏன் போறோம்? பிளாஸ்டிக் பொருளே வச்சு, பிளாஸ்டிக் பொருள், செல்ஃப் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி செல்போனு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, கிடைக்குமா? அவ்வளவுதான். அதனால இந்த தங்கத்தாலான பொருட்களை அங்கேயே அப்படி துச்சமா போட்டுட்டு வந்துட்டாங்க. இது போய் அர்ஜுனன் கலெக்ட் பண்ற எப்போ? யுதிஷ்டிரர் யாகம் செய்யறதுக்கு பற்றாக்குறை. அப்ப பாருங்க, ஒரு யாகம் செய்யறதுக்கு ஒரு பேரரசருக்கே பற்றாக்குறை. அப்படின்னா யாகம் செய்யறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. யஜ்யம், அந்த யஜ்யம் பண்றதுக்கு பெரிய ராஜாவுக்கே பற்றாக்குறை. அவர் தன் சகோதரர்களை அனுப்புறாரு, நீங்க போய் செல்வத்தை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்ப அர்ஜுனன் போறாரு, வடக்கு திசை நோக்கி போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தார். தனஞ்செயா செல்வத்தை வென்றவன், செல்வத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்தார். தன் சகோதரருடைய யாகத்துக்காக வேண்டி அர்ஜுனன் செல்வத்தை கலெக்ட் பண்ணிட்டு வர்றார். அப்போ யாகத்துல முதல்ல பாத்திரங்கள், பாத்திரம்னா சும்மா இந்த பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம் எல்லாம் இல்ல. எது யாகம் பண்றது? யாகம் எவ்வளவு தூய்மையானது, அது யாருக்காக பண்றது? அப்ப அதுல பயன்படுத்திய பொருட்களோட வேல்யூ என்ன? சோ முதல்ல தங்கத்தாலான பாத்திரம். ஏன் இன்னைக்கு வெங்கல பாத்திரமே பார்க்க முடியல? அப்ப எங்க தங்கத்தாலான கலியுகத்துல வெங்கலப்பானவே பார்க்க முடியும். முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா சீர்வரிசைக்கு நிறைய பாத்திரங்களா அனுப்புவாங்க, அண்டா குண்டா, பெரிய பெரிய வெங்கல பாத்திரம், வெங்கல பானை. அப்புறம் வசதி இருக்கிறவங்க வெள்ளியில, இன்னும் வசதி இருக்கிறவங்க தங்கத்திலேயே, தங்கத்துல பாத்திரங்கள், தங்கத்துல பானை, சாப்பிடுற தட்டு, குடிக்கிற டம்ளரு, யூஸ் பண்ற பொருளை ஒரு காலத்துல தங்கத்துல யூஸ் பண்ணிட்டு, அது அப்படியே வெள்ளி ஆயிடுச்சு. அப்புறம் வெங்கலம் ஆச்சு, அப்புறம் செம்பு ஆச்சு, அப்புறம் பித்தளை ஆச்சு, அப்புறம் அலுமினியம் ஆச்சு, இப்ப பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. இது பெரிய பெருமை. நாங்க எவ்வளவு நாடு முன்னேறிடுச்சு, நாங்க விஞ்ஞானிங்க அதை கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிச்சோம், கடைசியில பிளாஸ்டிக் பேப்பரை கண்டுபிடிச்சுதான் மிச்சம். அது கலியுகம் இன்னும் கீழே போயிடுச்சு. இன்னும் கீழே போய் எந்த லெவலுக்கு கலியுகம் இறங்கி கீழே போயிடுச்சுன்னா, வாழை இலையில சாப்பிட கூட இல்லாம கம்ப்யூட்டர் வாழை இலைன்னு ஒரு வேலையில வச்சுக்கலாம். அது பேரு கம்ப்யூட்டர் வாழை இலையா? அது என்ன, நான் ஒரு நாள் கம்ப்யூட்டர் வாழை இலை என்னன்னு பார்த்தா ஒரு பேப்பர் மேல ஏதோ பசையை தடவி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். கொடுமை. இதெல்லாம் கலியுகத்தில் நடக்குது. சாப்பிடுறதுக்கு வாழை இலையே கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் இங்க யாகம் பண்றது. சாப்பிடுறதுக்கு வாழை இலை கூட கிடைக்கல. ஏன்? அந்த வாழை மரம் வைக்கிற இடத்துல ஒரு கடையை கட்டி வாடகை விட்டுலாமே இல்லையா? வாழை மரம் வச்சு என்ன பிரயோஜனம்? முன்னெல்லாம் வீடுகள்ல கொல்லப்புறத்துலயோ இல்ல ஃப்ரண்ட்லயோ வீட்டுக்கு முன்னாடி போட்டிக்கோ, ஒரு 3 சென்ட் 5 சென்ட் ஒரு 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 கிரவுண்டு, சரி
ஒரு பிளாட் 2 பிளாட் இருந்ததுன்னா அதுல முன்னாடி கொஞ்சம் செடி வைப்பாங்க, அட்லீஸ்ட் பின்னாடி. நோ நோ நோ, அது பெட்ரூம் சின்னதாயிரும், கிச்சன் சின்னதாயிரும், படிக்கட்டு சின்னதாயிரும், கார் நிறுத்த முடியாது, அப்புறம் கடை கட்டி வாடகை கூட்டுறலாம். அப்புறம் இங்க வாழை இலையில சாப்பிடுறது, பிளாஸ்டிக் பிளேட்ல சாப்பிடுறது கூட பிளாஸ்டிக் தட்டுல. ரொம்ப பெருமை டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாம். சாப்பிடுறது கூட பிளாஸ்டிக் தட்டும் பேப்பர் தட்டும், பேப்பர் பிளேட்டு, பேப்பர் கப்பு, பேப்பர் பிளேட்டு. ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இலையிலேயாவது பயன்படுத்திட்டு இருந்தோம். தொன்னை, அது தொன்னையே பேப்பர்ல வந்துருச்சு. தொன்னை இருக்கு இல்லையா, கோயில்ல போனா பிரசாதம் தருவாங்க, அந்த தொன்னை இலையில இருந்துச்சு. இப்பதான் மரத்தை பூரா வெட்டிடுறாங்களா, அப்புறம் எங்க இலை கிடைக்கும்? மரத்தை பூரா வெட்டிடுறது, அப்புறம் எங்க இலை கிடைக்கும்? அப்புறம் இந்த மாதிரிதான் பேப்பர் பிளேட்டு, பேப்பர் தொன்னை, பேப்பர் கப்பு. கொஞ்ச காலத்துல பேப்பர் ட்ரெஸ் போட போறாங்க தான் இருக்கு. துணி என்ன கிளாத் கிடைக்காது, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் ட்ரெஸ் போட்டுக்கோ. அதுலயே ரெயின் கோட் வந்துச்சா, இந்த பாலித்தீன் பேப்பர் எடுத்து ட்ரெஸ்ஸா போட்டுக்க வேண்டியதான். கையில கூட கிடையாது பிரபு. என்னங்க அந்த கையிலன்னு சொல்லுவாங்க. கை இலையா இலை அப்படின்னா? இலை இலை அந்த குச்சி இருக்குது பாத்தீங்களா, குச்சியில அந்த பின்னிட்டு ஒரு 4 இலையை எடுத்து குச்சி அந்த இலையா போடுவாங்க அந்த காலத்துல, பழைய காலத்துல. கை இலை. கையிலன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கெல்லாம் ரெட்டை இலையா தான் தெரியும், கை இலையெல்லாம் தெரியாது. சூப்பர் சூப்பர். ஓகே, அப்ப என்ன நடந்தது? சரி, இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் பற்றாக்குறை தான் இங்க. அப்புறம் எங்க யாகம் செய்யறது? இலைகள் கிடைக்க மாட்டேங்குது, மலர்கள் நறுமணமா இல்ல, பாத்திரம் பூரா பிளாஸ்டிக் பாத்திரம் ஆயிடுச்சு. அப்புறம் நெய், எங்க நெய் இலையே கிடைக்கல, அப்புறம் பசு எப்படி சாப்பிட்டு நெய் கொடு, பால் கொடு? இன்னைக்கு நெய்லயும் கலப்படம், ஒரிஜினல் நெய் கிடையாது. இன்னைக்கு எங்க ஒரிஜினல் நெய் சாப்பிடுறோம்? கெமிக்கல் நெய் தான். சோ நெய் கலப்படம், தேனும் கலப்படம். மரம் இருந்தா தானே தேன் கூடு கட்டும். மரமே இல்லாதவங்க தேன் கூடு கட்டும். பசுக்களை பராமரிச்சாதானே பால் கிடைக்கும். அன்னைக்கு வேத காலத்துல ஒரு குடும்பஸ்தருக்கும் இந்த பொறுப்பு இருந்தது. குடும்பஸ்தர்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க, பசுக்களை பராமரிச்சாங்க, மரங்கள் வச்சிருந்தாங்க, தேனீக்கள் வந்து தேன் கூடு கட்டும். இல்ல தேன் வளர்ப்பு இருந்தது, அங்கங்க பாக்ஸ் வச்சு வச்சு தேனை வளர்ப்பாங்க, தேனியை வளர்ப்பாங்க. இந்த தேனி என்ன பண்ணும், ஒரு பூலியா உட்கார்ந்து உட்கார்ந்து தேனை சேகரிக்கும். எல்லாம் இயற்கை எவ்வளவு அழகு, இயற்கை எவ்வளவு அழகு. ஆனா மக்கள் வந்து தன் சுயநலத்துக்காக இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுட்டு இயற்கையா கிடைக்க வேண்டிய பொருட்களை செயற்கையா உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கையா கிடைக்கிற பொருள், இயற்கையான தேன், மலை தேன், இயற்கையா கிடைக்கிற தேன், இயற்கையா கிடைக்கும் பால், அதாவது பசுவுடைய, நாட்டு பசுவுடைய பால், அதை எடுத்து அதை நல்லா காய்ச்சி அதை வந்து தயிராக்கி அதை வந்து வெண்ணெயாக்கி அதை வந்து நெய் எடுக்கும் போது அதோட டேஸ்டே வேற. தானியங்கள் போச்சு, தானியம், பாத்திரம் ஃபர்ஸ்ட் இலை. என்னங்க மலர்கள் பூரா மனமே இல்லை, இலையெல்லாம் போயிடுச்சு, பேப்பர் இலை ஆகி போச்சு, பாத்திரங்கள்லாம் போய் பிளாஸ்டிக் ஆகி போச்சு, தானியங்கள் பூரா கெமிக்கல் தான். இன்னைக்குள்ள குழந்தைகள்கிட்ட நவதானியம் என்னன்னு கேட்க தெரியாது. முதல்ல குழந்தைகள்ட்ட ஏன், இன்னைக்கு வீட்டுல இருக்கிற சமைக்கிற பெண்கள்கிட்டயும் கேளுங்க, நவதானியம் என்னன்னு தெரியாது. ஆனா அது லேட்டஸ்டா இருக்கிற 9 சாரி பேரை சொல்லுவாங்க. 9 சாரி பேரு, இல்ல 9 சினி ஆக்டர், சினிமால இப்ப யார் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. இல்ல 9 சீரியல் பேர் சொல்லுவாங்க. 9 சீரியல், இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு. அந்த நவதானியம் சொல்லுங்க. இந்த நவதானியங்கள்லாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு தெரியாது. ஏன்னா சாப்பிடுறது பூரா பிஸாவும் பர்கரும், அப்புறம் சீக்கிரம் செத்து போயிடும். அப்போ இன்னைக்கு காலம் எங்க போயிடுச்சு? தானியங்கள் சரி, அப்படியே தானியங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் நாம் இயற்கையா உற்பத்தி செய்யறோமா? அடுத்தது போட்டு மருந்து அடிச்சு அடிச்சு இதான் இங்க போடுறாங்க. நம்ம லேண்டுக்கு பக்கத்திலேயே விவசாய நிலம் பட்டு விவசாயம் பண்றாங்க. ஒரு தடவை போகம் போட்டாங்கன்னா 7 தடவை மருந்து அடிக்க. சாப்பிட்றோம் பூரா அதுல ஒரு அமௌண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுக்க வேண்டியதான். பூரா விஷத்தை தானே சாப்பிடும். அப்ப தானியத்துல கலப்படம், நெய்ல கலப்படம், தேன்ல கலப்படம். தங்கம், தங்கம் யாரு வீட்டுல குழந்தைகள் வேணா தங்கமேன்னு கூப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். தங்கம்னு பசங்களையும் பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கலாம். தங்கத்தை எல்லாம் இன்னைக்கு கற்பனை பண்ணி தான் பார்க்க முடியும்.
ஏன்னா தங்க விலை எங்கேயோ போயிடுச்சு. அப்படி தங்கத்தை வாங்குறதுக்கு கடினமா உழைக்கிறாங்க. ஒரு காலத்துல இந்த தங்கம் புழக்கத்துல இருந்தது. தங்க நாணயம், கோல்டு காயின், கோல்டு காயின் புழக்கத்துல இருந்தது. அந்த கோல்டு காயின் போய் சில்வர் காயின் வந்துச்சு. சில்வர் வெள்ளி நாணயம் போய் வெங்கல நாணயம் வந்துச்சு. வெங்கல நாணயம் போய் இரும்பு நாணயம் வந்துச்சு. இப்ப பேப்பர் ஆயிடுச்சு. அது நோட்டு பேப்பர். பாருங்க கலியுகத்துல எல்லாம். இப்ப அதுவும் பேப்பரும் போய் கூகுள் பே இருக்கா உங்ககிட்ட, பேடிஎம் இருக்கா, ஏடிஎம் இருக்கா, பிடிஎம் இருக்கா, என்னெல்லாமோ கேட்கிறாரு. நீங்க கூகுள் பே வச்சிருக்கீங்களா? நீங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணி விட்டுறீங்களா? நீங்க டெப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறீங்களா? ரெண்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு கூகுள் பே பண்றான். ரெண்டு வெத்தலையே ரெண்டு கொட்டை பாக்கு வாங்கிட்டு அது கூகுள் பே பண்றான். என்னெல்லாம் நடக்குது கலியுகத்தில். ஒரு காலத்துல பிரபு ஒரு செகண்ட் பிரபு. இப்போ கூகுள் பிளேல ஃப்ரீயா ஆயிடுது. இன்னும் ஜனவரிக்கு பிறகு கூகுள் பே 100 ரூபாய்க்கு பண்ணா 3 ரூபாய் கமிஷன் பிடிக்க போறதாக நியூஸ் பிரபு. அதுவும் போச்சா? இப்ப வந்து கூகுள் பே ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்களா? ஜனவரிக்கு அப்புறம் கூகுள் பே வந்து நீங்க 100 ரூபாய்க்கு கூகுள் பேல பண்ணா 3 ரூபாய் கமிஷன் எடுத்துக்குவாங்களா கவர்மெண்ட்? அப்ப என்ன ஆகும்? இது கலியுகத்தோட துவக்கமா? கலியுகம் முடியும் போது அரசாங்கம் போடுற வரி பணத்தை கட்ட முடியாம மக்கள் காட்டுக்கு ஓடுவாங்க. அப்ப காடே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சிருவான். காடே இருக்காது. அப்போ எங்கேயுமே வாழ முடியாது. ஆதரவற்ற நிலையில தத்தளிச்சுக்கிட்டு இருப்பான். இது இப்ப ஸ்டார்டிங், இது தொடக்கம். 5000 வருஷம் கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் இது தொடக்கம். இந்த தொடக்கத்திலேயே நல்ல தூய்மையான மலர்கள் இல்ல, இலைகள் இல்ல, பாத்திரங்கள் எல்லாம் மாறி போச்சு. அப்புறம் தானியங்கள் போயே போச்சு. நெய் நாஸ்தி ஆயிடுச்சு. தேன் அவ்வளவுதான். கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். தங்கத்தை கூட கனவுல நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்படி ஒரு காலத்துல தங்கத்தை வந்து புழக்கத்துல இருந்தது. இன்னைக்கு தங்கம் வாங்குறது பெரும் பிராயத்தம் ஆயிடுச்சு. கடினமா உழைச்சு சம்பாரிச்சு அப்புறம் தங்கம் வாங்க. ஆனா ஒரு காலத்துல தங்க புழக்கத்துல இருந்தது. சரி, மண் என்னாச்சு? மண்ணு பூரா நாசமாயிடுச்சு. இந்த மண்ணு, எந்த மண்ணு யாகம் செய்யறதுக்கான சரியான இடம் எது? யாகம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த யாகத்துடைய பூமியை வந்து ஏர் வச்சு உழுவாங்க. யாகம் செய்யறதுக்கு முன்னாடி, யஜ்ஞம் பண்றதுக்கு முன்னாடி அந்த யாகசாலையை வந்து முதல்ல ஏர் வச்சு உழுவாங்க. அந்த இடத்த வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க. அதுல நிறைய மண்புழுக்கள்லாம் இருக்கும். எந்த ஒரு தரை மண்புழு இருக்கோ, எந்த தரையில மண்புழு இருக்கோ அந்த இடம் மக்கள் வாழ்றதுக்கான இடம். அங்க வந்து போய் வாழலாம். மண்புழு வாழக்கூடிய இடத்துல மனுஷங்க வாழலாம். ஆனா என்ன ஆயிடுச்சு? மனுஷங்க வாழ்ற இடத்துல மண்புழு வாழ முடியாம போச்சு. மனுஷங்க எப்ப வாழ ஆரம்பிச்சானோ அப்ப மண்புழு அங்க வாழ முடியாம போயிடுச்சு. அதை அழிச்சிட்டாங்க. நிலத்தை மலடாக்கி, அதை வந்து கிரமட்டோரியமாக்கி, அதை வந்து வீணாக்கி, பெரிய சாதனை. மெரினா கடற்கரை வந்து ஒரு சமாதி, அங்க வந்து சுடுகாடாக்கிட்டு. இந்த மாதிரி மனிதன் வந்து இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு நிலத்துல வந்து கெமிக்கலை போட்டு போட்டு அதை வந்து இயற்கையா விவசாயம் பண்ணாம அதை வீணாக்கி இப்போ இங்க வாழவே முடியாது. பார்த்தா பிளாட் போட்டு வித்தது. சென்னைக்கு மிக அருகாமையில், ஏர்போர்ட் பக்கத்துல, உடனே தண்ணி வரும். தண்ணியில தான் வீடே கட்டியிருக்கான். தண்ணி வர இடத்துலதான் வீடே கட்டியிருக்கான். ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க? சென்னைக்கு மிக அருகாமையில், விமான நிலையம் அருகில், ரயில் நிலையம் அருகில். தோண்டுனா உடனே உங்களுக்கு தண்ணி கிடைச்சிரும். தோண்டின உடனே தண்ணியில வேண்டாம், நீங்க அங்கேயே இருக்க தண்ணியே உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். தண்ணியில தான் நீங்க வீடே கட்டி இருக்கீங்க. கொடுமை. அப்புறம் என்னாச்சு? மண்ணு போயிடுச்சா? மண்ணு வந்து நாசமாக்கியாச்சு. இந்த பூமியை மலடை ஆக்கிட்டாங்க. இங்க விவசாயமே பண்ண முடியாது, இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இங்க வாழவே முடியாது. வாழவே முடியாத நபரால் எப்படி யாகம் செய்ய முடியும்? வாழ்வாதாரமே போயிருச்சுங்க. வாழ்வாதாரமே போச்சு. அடுத்தது மண்ணு போச்சா? நீர். என்ன பெரிய பெருமை! அரசாங்கம் வந்து தண்ணி வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குது. ஆனா புனித நதியில ஒரு நாடு. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி புனித நதியில் ஓடுற நாட்டுல தண்ணியை காசு கொடுத்து வாங்க. கேன் தண்ணி சொல்லிட்டீங்களா? கேன் தண்ணி எப்போ வந்துடும்?
புனித நதி ஓடுற நாட்டுல தண்ணியை காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம். அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டாம், கலியுகம் வந்து அது வேலையை ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது நதிகளை துஷ்பிரயோகம் பண்றோம். நதிகளை துஷ்பிரயோகம் பண்றது. இப்ப பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. சென்னையில வந்து மழை வந்தா, இந்த மழை தண்ணி பூரா ஊர் பூரா இருந்தது. அப்புறம் கடல்ல போய் கலந்தது. கரெக்டா பிப்ரவரியில இருந்து குடை தூக்கிட்டு போவான் தண்ணியில. பிப்ரவரியில இருந்து அடுத்து மழை பெய்யற வரைக்கும் தெரு தெருவா லாரி தண்ணி, வண்டி தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி. அப்ப இந்த தண்ணியில எங்க போச்சு? இதுதான் மக்கள். மக்களும் சரி, அரசாங்கமும் சரி, முறையற்ற நிர்வாகம், சுயநலம் கொண்டவர்களா இருக்கிறதுனால, இந்த இயற்கையை வந்து துஷ்பிரயோகம் செய்யறதுனால இயற்கையினால் தண்டிக்கப்படுறாங்க. இயற்கையினால் தண்டிக்கப்படுறாங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படி யோசிக்கணும்னா, இப்ப சென்னையில மழை பெஞ்சது. சென்னையில மழை பெஞ்சப்போ ஊரெல்லாம் வெள்ளக்காடு. ஆனா அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடியில மழை பெஞ்சது. அதே மழை சென்னையில பெஞ்சிருந்தா என்ன இருக்கு? திருநெல்வேலி, தூத்துக்குடியில பெஞ்ச மழை சென்னையில பெஞ்சிருந்ததுன்னா சென்னை சிட்டியே காணாம போயிருக்கு. அப்ப அந்த இடம் ஏன் தாங்கிச்சு? ஏன் தாங்க முடிஞ்சது? அந்த இடமே தாங்க முடியல. திருநெல்வேலியே தாங்க முடியல, தாமிரபரணியுடைய வெள்ளப்பெருக்கு. இத்தனைக்கும் சென்னை அளவுக்கு அங்க வந்து நகரங்களை ஆக்குபை பண்ணல, ஏரி குளம் எல்லாம். பாத்துக்கங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஏரி குளங்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்படுதோ அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு. அதுக்குதான் அதுக்கு இடம் ஒதுக்குனாங்க. மன்னர் ஆட்சியில எதுக்கு இடம் ஒதுக்குனாங்க? மன்னர் ஆட்சியில இருந்த போது மக்களுடைய வசதிக்காக, மக்களுடைய தேவைக்காக ஏரிகள் வெட்டினாங்க. நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம். அசோகர் மரம் வெட்டாரு, மரம் நட்டாரு, ஏரி வெட்டினாரு, குளம் வெட்டினாரு, கிணறு வெட்டினாரு. இப்படி எவ்வளவு மன்னர்கள் பண்ணதை படிச்சிருக்கோம். முன்னோர்கள் முன்னெல்லாம் அவங்க முட்டாள்கள் இல்லை. ஏன்னா இதுதான் வாழ்வாதாரம். நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு. நீர் தான் ஆதாரம். அந்த நீர் தேக்கங்களை வந்து மூடுறது, நீர் தேக்கங்களை மூடுவது, அந்த நீர் தேக்கங்களை அசுத்தப்படுத்துறது, அதுல வந்து கழிவு நீரை கலக்கிறது, அதுல குப்பைகளை போடுறது. அப்புறம் என்ன, அதெல்லாம் சாக்கடையா மாறிடுமா? ஒரு மழை தண்ணி கலக்குது, அந்த சாக்கடை பூரா வீட்டுக்கு. இதுதான். இந்த மாதிரி இருக்கிற நபர்களை வந்து யாகத்தை பத்தி எப்படி சிந்திக்க முடியும்? யாகத்தை பத்திலாம் அவங்க சிந்திக்கவே முடியாது. யாகத்தை பத்தி பேசுறதுக்கே இங்க இடம் கிடையாது. அதனால இந்த நீர் தேக்கங்கள்லாம் போயிடுச்சா? நீர் நீர் அப்போ இந்த நீர் தேக்கங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிலத்தடி நீர் மட்டம் எப்போ மேலே ஏறும். இன்னைக்கு என்ன ஆச்சு பாருங்க, தட்பவெப்பநிலை மாறுது. தட்பவெப்பநிலை மாறி நீர்த்தேக்கங்கள்லாம் மூடப்பட்டது, மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டது. இப்போ நிலத்தடி நீர் மட்டம் கீழே போய்கிட்டே இருக்கு. ஒரு சில இடங்கள்ல 400 அடி, 500 அடி, 1000 அடி தோண்டினாலும் தண்ணி வரல. அந்த நிலத்தடி நீர் எங்க போச்சு? ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா மரம் இல்ல. மரம் இல்லாதப்ப எப்படி மழை பெய்யும்? எப்படி நிலம் நீர் சேமிச்சு வைக்கும்? இப்ப முதல்ல மண் தரைகள் எங்க இருக்கு? மண் தரை. மண் தரை இருந்தா என்ன ஆகும்? அந்த தண்ணீர் பூரா மண்ணுல இறங்கும். இந்த மண் தரையெல்லாம் அழிச்சு அதுல கான்கிரீட் போடுறது, தார் போடுறது. இப்படி மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது அவன் இயற்கையால் தண்டிக்கப்படுகிறான். அப்படி உள்ள ஒரு சுயநலம் கொண்ட ஒரு மனிதனால எப்படி வந்து இங்க நிம்மதியா வாழ முடியும்? அதனால இன்னைக்கு யாகம் செய்யறது கேள்விக்குறியாயிடுச்சு. யாகத்துக்கான பொருட்களை சேகரிக்கிறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இல்ல. யாகத்துக்கான பொருட்களை சேகரிக்க சக்தி இல்ல. அந்த யாகத்துக்கான தூய்மையான பொருட்களை சேகரிக்க சக்தி இல்ல. மண், நீர், நிலம், தேன், நெய், தானியங்கள், பாத்திரங்கள் எல்லாத்துலயும் கலப்போம். அதுக்கப்புறம் இது 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 போதா, இது இது இதுவே வந்து இதுவே இதுவே உறுதிப்படுத்திடுது யாகம் பண்றதுக்கு இங்க யாருக்குமே தகுதி இல்லை. இது போதாதுக்கு யாகம் பண்றதுக்கான வருமானம் யார்கிட்ட இருக்கு? அந்த காலத்துல யஜ்யம் செஞ்சா மன்னர்கள் யஜ்யம் பண்ணாங்க, வெறும் செல்வந்தர்கள். அவங்களாலே பண்ண முடியாம பொதுமக்கள்கிட்ட இருந்து ஆபரணங்களை வாங்கி யாகம் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி யாகம் நடந்தது. அஸ்வமேத யஜ்யம், ராசி யஜ்யம். சரி, இப்ப மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்துருச்சு. சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு? யாகம் பண்றதுக்கான பொருட்கள் எல்லாம் அசுத்தமாயிடுச்சு.
அது மட்டும் இல்ல, யஜுர்வேதம், சாமவேதம் மற்றும் 4 வேத்தியர்கள், ரிக்வேதம், ரிக் யஜுர் சாமா, இந்த 3 வேதங்கள் மற்றும் 4 வேத்தியர்கள். முதல்ல இந்த வேதத்தை யாரும் கண்ணிலையும் கூட பார்த்தது இல்லை. நம்மள யாராவது ரிக்வேத புஸ்தகத்தை கண்ணுல பார்த்துருக்கோமா? ரிக்வேத மந்திரங்களை படிச்சிருக்கிறோமா? யஜுர்வேதம், சமவேதம் இல்ல எங்கேயாவது யூனிவர்சிட்டியில எங்கேயாவது பல்கலைக்கழகத்துல சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல ஏதாவது காலேஜ் ஸ்கூல்ல பாடப்புக்கமா வச்சிருக்காங்களா? இன்னும் இந்த 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 வேத சாஸ்திரங்களே நீ காண்பதே அரிது. அப்படியே அதை பார்த்தாலும் அது புரிஞ்சுக்கூடிய அறிவு கிடையாது. மந்தாசு மந்தமதி, மந்த புத்தி. வேத மந்திரங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு கிடையாது. பிராயண பாயக்காலு அல்பாயுஸ் நிகேஜனா, அல்பாயுசு, சீக்கிரம் சீக்கிரம் செத்து போடுறோம். அப்புறம் இங்க வேதம் படிச்சா புரியுது. சாதாரண விஷயம் சொன்னாலே புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க மறந்து போச்சு. அப்புறம் இங்க வேதம் படிச்சு புரிஞ்சுக்க. அப்போ வேதங்களை கற்கும் ஆற்றல் நம்ம கிட்ட இல்லை. மந்தா, மந்த புத்தி. என்ன சார் மந்த புத்திங்கிறீங்க? எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேற்றம் இருக்கு. இந்த மைக்கெல்லாம் நீங்க பேசவே முடியாது, எங்களை போய் மந்த புத்திங்கிறீங்களே. பௌதிக முன்னேற்றம் மட்டும் புத்திசாலித்தனம் இல்லை. நான் யாருன்னு தெரியலன்னா மந்த புத்தி. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு தெரியலன்னா மந்த புத்தி. நான் யாருன்னு தெரியல என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த வேதங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அதற்கான நினைவாற்றல், அதற்கான புத்தி கூர்மை நம்ம இடத்துல கிடையாது. அதுக்கப்புறம் 4 வேத்தியர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4 பேர், 4 பேர் 4 விதத்துல எக்ஸ்பர்ட், தேர்ச்சி பெற்றவங்க. தக்ஷா, தக்ஷா மீன்ஸ் எக்ஸ்பர்ட், பண்டிட், பண்டிதா, வேதபாடே பவே விப்ரா, விப்ரன்னா பண்டிதன். அப்ப 4 வேத்தியர்கள். யாரு 4 வேத்தியர் கோப்பா சொல்லியிருக்காரு. இதுல யாரா ஒருத்தர் இங்க இருந்தா கூத்துவாங்க. இப்போ முதல் வேத்தியர் யாரு? அர்ப்பணம் செய்பவர், ஹோதா. அந்த யாகத்துல அர்ப்பணம் பண்றவரு. அந்த அர்ப்பணம் பண்றவரு அவ்வளவு தூய்மையானவர். எப்படி? உதாரணத்துக்கு ஒரு காலத்துல யாகத்துல மிருகத்தை பலியிட்டார். இப்போ ஒரு குதிரையை எடுத்து யாகத்துல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயசான குதிரை, ஒரு வயசான குதிரையை வந்து யாகத்துல போடும்போது இந்த யாகத்துல அர்ப்பணிக்கிற பேர் வந்து ஹோதா. அதாவது 4 வேத்தியர்கள். 4 வேத்தியர்ல ஒருத்தர் ஹோதா. இந்த ஹோதாங்கிறவர் யாகத்துல மிருகத்தை அர்ப்பணிச்சுட்டு அவர் வேத மந்திரம் சொன்ன உடனே அந்த மிருகம் புதிய சரீரத்தோட வெளியில வரும். இந்த பழைய உடலை விட்டுட்டு அந்த ஆத்மாவுக்கு வேற சரீரம். அந்த எக்ஸ்பர்ட், அதுல எக்ஸ்பர்ட் ஹோதாங்க. அடுத்தது மந்திரம் ஓதுவர், உட்காதா, மந்திரம் ஓதுறவர். இந்த மந்திரம் ஓதுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா அப்படியே முணுமுணுத்துட்டெல்லாம் அப்படியே ஓட்டி விட முடியாது. அப்படியெல்லாம் ஓட முடியாது. அப்படி ஒரு வார்த்தையும் வந்து உச்சரிக்கணும் கரெக்டா. அந்த ப்ரொனன்சியேஷன், ப்ரொனன்சியேஷன் மாறிச்சுன்னா அர்த்தம் மாறிடும். உச்சரிப்பு மாறினா அர்த்தம் மாறிடும். வார்த்தை மாறினா அர்த்தம் மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்டான் ஒரு பிராமணர் யாகம் பண்றாரு. கிருஷ்டான் ஒரு பிராமணர். இந்த பிராமணர் என்ன பண்ணாரு? இந்திரனின் நண்பனே அப்படின்னு சொல்லி யாகம் பண்றதுக்கு இந்திரனின் எதிரியேன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன ஆச்சு? இந்த யாகசாலையிலிருந்து இந்திரனுடைய எதிரியா ஒருத்தவர் போச்சா. ஒரு வார்த்தை பிழை, அவ்வளவுதான். நீங்க ஒரு வார்த்தை தான் அப்படிலாம் சொல்லிட முடியாது. அந்த ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை மாறிச்சுன்னா அர்த்தமே மாறிடும். ஒரு வார்த்தை மாறிச்சுன்னா அர்த்தமே மாறிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கும். யாகம் அந்த வேதம் ஓதுறவர், அந்த மீட்டர், அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த உச்சரிப்பு, அந்த அந்த ஒலி அதிர்வு, அதுல இருந்து அந்த அந்த இது இருக்கு, அந்த வைப்ரேஷன். இப்போ க க க க இந்த 4 இருக்கு. அதான் நீங்க நீங்க இங்க பகவத்கீதை புக்ல பாகவத்துல பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 1 2 3 4. ஒரு எழுத்துக்கு பக்கத்துல 1, இன்னொரு எழுத்து பக்கத்துல 2, இன்னொரு எழுத்து பக்கத்துல 3, இன்னொரு எழுத்து பக்கம் 4, அப்படியே ஒரு நம்பர் போட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது எந்த மாதிரி உச்சரிக்கணும்னு அர்த்தம். இப்போ பாவம், இது இது பாவம், பாவம் அப்படின்னு அர்த்தம் மாறிடுச்சா? ஆனா தமிழ்ல பாவம்னே ஒண்ணு கிடையாது.
பா பா. தமிழ்ல பா பா ரெண்டு தான் இருக்கு. பா பா. சான்ஸ்கிரிட்ல பா 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 பா. அப்போ பாவம், பாவம். பா ஒரு ஒண்ணு, பா நாலு, பாவம். அப்போ மீனிங்கே மாறிடும், அர்த்தமே மாறிடும். அப்போ அந்த ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு, எந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தணும், எப்படி உச்சரிக்கணும், அது போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அதுலயும் தவறா உச்சரிச்சுட்டா எதிர்மறையான விளைவாயிடும். இந்திரனின் நண்பனேங்கிறதுக்கு இந்திரனின் எதிரியே போட்டாச்சு, அவ்வளவுதான், இந்திரனோட எதிரி வழி. அப்புறம் ரெண்டாவது நபர் யாரு? ரெண்டாவது உட்காதா, மந்திரம் ஓதுவர் உட்காதா. மூணாவது வேறு தீயின் உதவி இல்லாமல் யாகத்தையை ஏற்றுபவர். பாத்தீங்களா, வேறு தீயோட உதவி இல்லாம, தீக்குச்சி இல்ல, நோ தீப்பெட்டி, நோ மேட்ச் பாக்ஸ், தீக்குச்சி எல்லாம் எதுவும் இல்லாம வேறு தீயின் உதவி இல்லாமல் யாகத்தை ஏற்றுவோர் அத்பர்யூ. அத்பர்யூ அது எப்படி ஏற்றுவாங்க? எந்த ஒரு வேற ஒரு தீயோட உபகரணம் எல்லாம் எப்படி யாகத்துல தீ ஏற்றுவோம்? மந்திர சாண்ட் பண்ணுவாங்க, இல்ல ரெண்டு கட்டையை உரசுவாங்க. இந்த அரண்ய கட்டை இருக்கு இல்லையா, அதை உரசி மந்திர சாண்ட் பண்ணா அது பத்திக்கும். அப்புறம் கண்காணிக்கக்கூடிய ஒருவர் பிரம்மா. அந்த இதெல்லாம் ஜெய ஜெகநாத் சுவாமி, இதெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ணலன்னு சொன்னாலே கோபம் வருது, இது என்ன ஒழுங்கா ஜெபம் பண்ணலன்னு சொல்றது. ஆனா யாகத்துல கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. இவர் ஒழுங்கா யாகத்துல அர்ப்பணம் பண்றாரா, இவர் மந்திரத்தை ஒழுங்கா உச்சரிக்கிறாரா, இவர் நெருப்பு மூட்டுறாரா, எப்படி நெருப்பு, இதெல்லாம் ஹோல் ப்ரோக்ராம், ஒட்டுமொத்த யஜ்யத்தையும் ஓவரால் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவர் பிரம்மா. இப்படி யாகங்கள் முதல் ஜீவராசியான பிரம்மாவின் பிறப்பிலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்துல இப்படி யாகம் பண்ணாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி யாகம்லாம் வாய்ப்பே இல்லை. எங்க இந்த மாதிரி, முதல்ல இந்த மாதிரி பிராமணர்கள் எங்க தேடுறது? இந்த மாதிரி வேதியர்கள் எங்க இருக்காங்க? ரெண்டாவது, இது பண்றதுக்கான வசதி யார்கிட்ட இருக்கு? மூணாவது, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடைக்குதா இப்போ? ஆக மொத்தத்துல கலியுகத்துல யாகம் பண்றதுக்கே தகுதி கிடையாது. கலோ சூத்திர சமகா. கலியுகத்துல எல்லாரும் சூதரலா போயிட்டதுனால அவங்களால இந்த நெருப்பு வச்சு யாகம் பண்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதான் ப்ரோப்பா அழகா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? ஆஹ் இந்த யஜ்யங்கள் யுதிஷ்டமரான ஆட்சி வரை தொடரப்பட்டது. அவருக்கு அது வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆனால் அத்தகைய திறமை வாய்ந்த பிராமண வேத்தியர்கள் நேர்மையற்ற தன்மையும் பூசல்களும் கொண்ட இந்த கலியுகத்தில் மிகவும் அரிதாகிவிட்டனர். இதனால் தற்போதைய யுகத்தில் பகவானின் புனித நாமத்தை பாடுதல் என்ற யஜ்யம் மட்டுமே சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. அப்ப இந்த யுகத்துக்கான யஜ்யம் சங்கீர்த்தனம், யஜ்யம் சங்கீர்த்தனம். வேற எந்த யஜ்யம் பண்றதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. அதற்கான திறமை வாய்ந்த பிராமணரும் இல்லை, அதற்கான வசதியும் இல்லை, அதற்கான பொருட்களும் இல்லை. அதை மீறி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்ணணும். இன்னைக்கு யாகம் நடக்கிறதுல ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஏன்னா சுத்தமான நெய்யை வச்சு யாகம் பண்ணல, சுத்தமான நிலத்திலேயே யாகம் பண்ணல, சுத்தமான பொருட்களை கொண்டு பண்ணல, எல்லாமே கலப்படம். தானியங்கள் கலப்படம், நீர் கலப்படம், மண் கலப்படம், பிராமணர்கள் தூய்மையானவர்கள், எல்லாமே போயிடுச்சு. அப்ப அந்த யஜ்யம் எப்படி பர்ஃபெக்டா இருக்கு? எப்படி நேர்த்தியா இருக்கும்? இல்ல, வாய்ப்பே இல்லை. அதனால கலியுகத்துல இதுல போய் நம்ம நேரம் விரயம் பண்றதை விட, எளிமையான வழிமுறை கிருஷ்ணா சொல்லி. ஏன்னா இந்த யுகத்துல மக்கள் இது பண்ண முடியாது. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு நீங்க யாகம் பண்ணணும்னு சொன்னா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு யாகம் பண்றதுக்கான ஆட்கள். 2000 ரூபாய்க்கு ஒரு பிராமணர் யாகம் பண்ணி தருவாரு, 2 லட்சம் ரூபாய்க்கு யாகம் பண்ணி. அது அவங்களோட குவாலிட்டி பொறுத்து. நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து, நம்ம எவ்வளவு பே பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது, அவங்க தூய்மையா இருக்காங்களா, அந்த யாகம் செய்யறவர் தூய்மையா இருக்காரு. 2 பேரோட நோக்கம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதா இருக்கா? இல்ல, யாகம் பண்ற பிராமணருக்கு எனக்கு இன்னைக்கு யாகத்துக்கு போனா வருமானம் வரும், எனக்கு இதான் வாழ்வாதாரம் அப்படின்னு அந்த பிராமணர் யாகத்துல வருமானத்துக்காக யாகம் பண்ண போறாரு.
இந்த குடும்பஸ்தர் எதுக்காக யாகம் பண்றாரு? எனக்கு இந்த பௌதிக வசதி வேணும், அது வேணும், இது வேணும், பௌதிக தேவைக்காக. ஆக மொத்தத்துல அல்டிமேட் கோல் போயிடுச்சு. அந்த யாகம் செய்யறதுடைய நோக்கம் வந்து இதா போச்சு. அதனால யஜ்யத்தோட நோக்கமே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான். யஜ்யோவை விஷ்ணு. ஆனா கலியுகத்துல இத்தகைய யாகங்கள் சாத்தியம் இல்லாம போனதுனால சைதன்ய மகாபிரபு ரொம்ப கருணையோட இந்த சங்கீர்த்தன யஜ்யம் கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், கிருஷ்ணர் தான் சைதன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் தான். ஆனா கருப்பு இல்ல, உருக்கிய பொன்னிறத்துல இருக்கும். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம், தன்னுடைய அங்கங்களோடும் அங்கத்தினுடைய அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் தோன்றினார். எதுக்காக? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை, இந்த யுகத்துக்கான யஜ்யம் சங்கீர்த்தனம். அப்ப யார் ஒருத்தர் கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கிறாங்களோ, சைதன்ய மாப்பிள்ளை இயக்கத்துல வந்து நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கிறாங்களோ, யார் நாம சங்கீர்த்தனம் பண்றாங்களோ, யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜேதிகி சுமேதசா. சுமேதசா, மேதா, மேதசா, சுமேதசா. மேதானா அறிவாளி, சுமேதானா புத்திசாலி, சுமேதசானா அதி புத்திசாலி. யார் ரொம்ப பெரிய புத்திசாலி? சைதன்ய மகாபுடைய நாம சங்கீர்த்தன இயக்கத்துல வந்து கலந்து. இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். இதை வந்து பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் உறுதிப்படுத்துறார். யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, நான் யாகங்களே புனித நாமமாக இருக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்துக்கான யஜ்யம். அப்ப இந்த நாம ஜபத்தை நம்ம யஜ்யமா பண்ணணும். நம்ம எப்படி நாம ஜபம் பண்றோம்? யாகமாவா பண்றோம்? தூங்கி தூங்கி பண்றோம். ஆனா யஜ்யமா பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. யாராவது ஒருத்தர் ஹரே கிருஷ்ணான்னு சொல்றாங்க, யாகம் பண்ணிட்டு இருக்காங்க, யாகம் பண்றாங்க. அப்போ யஜ்யம் இல்லாம, யாகங்கள் செய்யாம, யாகங்கள் செய்யாம இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியாது. அப்போ பகவத்கீதையினுடைய 3ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகத்துல பொருளுரையில கடைசி வரியில பிரபுபாதர் சொல்றாரு, அட்லீஸ்ட் உணவு பற்றாக்குறை போக வேண்டுமானாலும் நாம சங்கீர்த்தனம் செய்தே ஆக வேண்டும். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ, யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சம்பவ. அண்ணா, நம்ம அன்னத்தை நம்பிதான் இருக்கோம் இல்லையா? இங்க என்ன, நீங்க சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தாலும், டெக்னோ பார்க்ல வேலை பார்த்தாலும், நீங்க உலகத்துல எந்த மூலையில வேலை பார்த்தாலும் தானியம் இல்லாம உயிர் வாழ முடியும் இல்லையா? அண்ணா, அன்னாத் பவந்தி பூதானி, எல்லா உயிர்வாளிகளும் தானியத்தை தான் நம்பி இருக்கு. ஒருத்தர் அசைவம் சாப்பிடக்கூடியவனா தான் வெறும் கறி மட்டும் அவங்களால சாப்பிட முடியாது. ஒருத்தர் அசைவம் சாப்பிடுறவங்களே இருந்தாலும் அவங்களும் தானியத்தை தான் நம்பி இருக்கணும். அவங்களும் கறி துண்டையே சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. மிருகங்களும் தானியம், தானிய கழிவு நம்பிதான் இருக்கு. அப்ப எல்லா ஜீவன்களும் தானியத்தை நம்பிதான் இருக்கு. தானியம் தான் பிரதானம். அப்ப உயிர்வாழி ஆதாரம் தானியம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ, மழை பொழியறதுனால தானியம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, மழை பொழிஞ்சா தானியத்துக்காக அல்ல, தானியம் வீணா போகுது. எப்ப மழை பெய்யணுமோ அப்ப பெய்ய மாட்டேங்குது, எப்ப மழை பெய்யக்கூடாது அப்ப பெய்யுது. வருஷம் பூரா பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்ல பெய்யுது. ஏன்? ஏன் வருஷம் பூரா பெய்ய வேண்டிய மழை, மழைக்காலத்துல பெய்ய வேண்டிய மழை பெய்யக்கூடாத, அறுவடை பண்ணக்கூடிய நேரத்துல பெய்யக்கூடாத நேரத்துல பெஞ்சு நிலம் பூரா, விவசாய பூமி பூரா தண்ணியில போயிடுச்சு. நெல் வயல்கள், வாழைகள், இந்த மாதிரி நிறைய தண்ணியில மூழ்கி போகுது. ஏன்? இயற்கைக்கு எதிராக செயல்படுறோம். இந்த ரெண்டு விஷயம் நடக்கும்போது அந்த சமுதாயம் இறைவனால் கைவிடப்பட்ட சமுதாயம். எது ரெண்டு? ஒன்று பசு பராமரிப்பு, இன்னொன்று பிராமண கலாச்சாரம், பிராமணிக்கல் கல்ச்சர் ஆர் வேதிக் கல்ச்சர். வேத கலாச்சாரத்திலிருந்து, வேத கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படும் போதும், பசுக்களை பராமரிப்பதிலிருந்து விலகும் போதும் பசு வதை செய்யும். எந்த பூமியில பசுவோட ரத்தம் கீழே சிந்துதோ, எந்த பூமியை பசு கண்ணீர் விடுதோ, எந்த பூமியில வந்து வேத கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ அங்க இயற்கைக்கு எதிரான மாற்றங்கள் நடக்குதுன்னு. அப்ப என்ன ஆகுது? ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்ல பெய்யுது, இல்ல பெய்யவே மாட்டேங்குது.
அப்ப மழையை கொடுப்பதும் தடுப்பதும், மழையை யார் கொடுக்கிறா, யார் தடுக்கிறா? ஆஹ் கீதையில சொல்றாரு கிருஷ்ணா, மழையை கொடுப்பதும் தடுப்பதும் நானே. கிருஷ்ணா தான் மழை கொடுக்கிறாரு, கிருஷ்ணா தான் மழையை தடுக்கிறாரு. கிருஷ்ணர்னால நினைச்சா மழையை கொடுக்கவும் முடியும், கிருஷ்ணரால் நினைச்சா மழையை தடுக்கவும் முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் இறைவனிடத்துல அன்பு செய்யணும், அவருக்கு நன்றி செய்யணும். நம்ம நன்றியற்றவங்களாயிட்டோம். நன்றியற்றவங்க. நம்ம இறைவன் மேல அன்பு செய்யறது, நன்றி செலுத்துறதே இல்லையே. எனக்கு இறைவன் அழகான இயற்கையை பரிசா கொடுத்திருக்காரு. தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், இயற்கை வளம், பசுமாடுகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தவே இல்லையே. அப்புறம் எப்படி இங்க சந்தோஷமா வாழ முடியும்? அதான் கிருஷ்ணா கீதையில கேட்கிறாரு, திருடர்கள் சமுதாயம் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இஷ்டான் போகான்கி ஓ தேவா தாசியந்தே யஜ்ய பாவிதா தைர்தான் பிரதாபியோ யோ புங் ஸ்டேஸ் தேனைய வச்ச. ஸ்தேனாமின் திருடர். திருடர். அரசாங்கம் கரண்ட் கொடுக்குது, நான் பில்லு கட்டாமட்டா நான் திருடேன். அந்த மாதிரி சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறாரு, நான் சூரியனுக்கு என்ன பண்ணேன்? இந்திரன் எனக்கு மழை கொடுக்கிறாரு, இந்திரன் நான் என்ன பண்ணேன்? அக்னி நெருப்பு கொடுக்கிறாரு, காற்று, வாயு, இந்த பஞ்சமகா பூதங்கள், அதற்கான தேவதைகள், மற்ற பிற ஜீவராசிகள், எருதுகள், பசுக்கள், நாம எல்லாருக்கும் கடன்பட்டவங்க. நம்ம பசுக்களுக்கு கடன் பட்டிருக்கோம், எருதுக்கு கடன் பட்டிருக்கோம், தேனிக்கு கடன் பட்டிருக்கோம். முனிவர்கள், ரிஷிகள், பிராமணர்கள், பெற்றோர்கள், இப்படி பெரும் கடனாளி தான். இந்த பூமியில பிறக்கிற ஓரொரு ஜீவன் மேலையும் பெரும் கடன் சுமத்தப்பட்டிருக்கு. இந்த கடன் எப்படி அடைக்கிறது? மேலும் மேலும் கடன்காரனே ஆயிட்டுதான் இருக்கும். அப்போ இந்த ஒரே வழிதான் இருக்கு, பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைவது மூலமா இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் நன்றி செலுத்து. வேற ஒன்னும் ஒரு எதிர்பார்க்கல, பகவானை மட்டும் வேற ஒன்னும் எதிர்பார்க்கல. நீங்க இயற்கையை துன்புறுத்தாதீங்க, இயற்கைக்கு எதிராக செயல்படாதீங்க, நீங்க உங்க இஷ்டம் போல இங்க வாழணும்னு நினைக்காதீங்க, இயற்கையோட சட்டம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு கிருஷ்ணா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்பப்போ ஒரு 2 அடி கொடுத்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ இறைவன் மேல அன்பு செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருமே அன்பு செய்ய ஆரம்பிப்போம். இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது என்ன ஆகுது? எல்லாருடைய தேவையும் பூர்த்தியாகும். அப்ப பிரபா என்ன சொல்றாரு? அட்லீஸ்ட் இதுக்காக வேண்டியாவது பண்ணி ஆகணும் இந்த நாம சங்கீத் யஜ்யம். ஏன்னா வேற எந்த யஜ்யம் பண்றதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது, தகுதியே கிடையாது. கலியுக மக்களுக்கு இந்த ஒரு வழியை விட்டா வேற வழி, எல்லா டோரும் லாக் பண்ணியாச்சு, எல்லா கதவும் அடைச்சாச்சு, ஒரே ஒரு கதவு தான் திறந்திருக்கு. இந்த ஒரு கதவு வழியா தப்பிச்சாகும். ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், நம்ம அதுல வெளியில வரணும், எல்லா கதவும் அடைச்சிட்டாங்க, ஒரு கதவு தான் இருக்கு, அதுல போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை, இல்லாட்டி உள்ள இருந்து கஷ்டப்படும். அந்த மாதிரி ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. இங்க ப்ரோப்பா கடைசியா சொல்ற, ஹரிநாமத்தை தவிர ஹரிநாமத்தை தவிர ஹரிநாமத்தை தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. நோ அதர் சாய்ஸ், வேற சாய்ஸே கிடையாது. அதனால இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம் வாழ்க்கை தேவைக்காக செஞ்சுதான் ஆகணும். வாழ்க்கை தேவைக்காகவோ அத்தியாவசிய தேவைக்காகவோ இங்க ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழணும், அதுக்கு வேண்டியாவது பண்ணியே ஆகணும். இல்லாட்டி அமைதி நிம்மதி எல்லாம் பகல் கனவு தான். இந்த உலகத்துல யாகம் செய்யாதவங்க இங்கேயும் நிம்மதியா வாழ முடியாது, அடுத்த பிறவி நிம்மதியா இருக்க முடியாது. வேத கொள்கையில பின்பற்றாதவங்க, யாகம் செய்யாதவங்க, தர்மத்தின் வழி நடக்காதவங்க வாழும்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. இந்த உடலை விட்டாலும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கு. நம்ம புத்திசாலித்தனம் என்னது? ரொம்ப எளிமையான யஜ்யம் கொடுத்துட்டாங்க. கலியுக மக்களால வெறும் செல்வம் திரட்டுவதோ கற்றறிந்த பண்டிதர்களை வச்சு செய்வதோ தூய்மையோ எதுவுமே கிடையாது. அதனால இவங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு, இவங்க பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறத தவிர ஒரு வழியே இல்லை. அதனால இந்த ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. இதுதான் லாஸ்ட் பிளைட்டு, இதுதான் கடைசி விமானம். இந்த விமானத்தை விட்டுட்டா வேற விமானம் கிடையாது, அவ்வளவுதான். அதனால ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் இந்த யுகத்துக்கான யஜ்யம். இங்க சொன்ன யஜ்யங்கள், யஜ்யத்துக்கு தேவையான பொருட்கள், அதுக்கான பிராமணர்கள், அந்த யஜ்யம் செய்யறவங்க,
இதுல எந்த ஒரு தகுதி நமக்கு இல்லைங்கிறத கண் கூட தெளிவா பார்த்தோம். இன்னைக்கு பேரளவு தான் யாகம் பண்றோம். சிம்பிளி ஒரு ஃபார்மாலிட்டி. இன்னைக்கு யஜ்யம் நடக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஒரு பிராமணரை வச்சு நெருப்பு வச்சு ஒரு யஜ்யம் பண்றது ஒரு ஃபார்மாலிட்டி தான் நடக்குது. பேரளவான யஜ்யம் தான். ஆனா இந்த யுகத்துக்கான யஜ்யம் சங்கீர்த்தனம், நாம ஜபம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த நாமத்தை உச்சரிக்கிறது மூலமா எல்லா தோஷங்களையும் கலேர் தோஷ நிதிராஜ். கலியுகத்துல தோஷங்கள் நிறைய. இப்ப நம்ம பேசிட்டே இருந்தோம்ல, இந்த மாதிரி விடிய 4 நாள் பேசலாம். 4 நாள் பேசலாம். பிராமணர்கள் சரியில்லை, மக்கள் சரியில்லை, மன்னர்கள் சரியில்லை, அரசியல் தலைவர் சரியில்லை, ஆன்மீகம் சரியில்லை, கோயில்கள் சரியில்லை, இப்படி பேசிக்கிட்டே போலாம். 4 நாள் பேசினால் தீர. கலேர் தோஷ நிதிராஜ் அஸ்தி ஏகம். ஆனா ஒரு நன்மை இருக்கு. கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்ய. கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தன யஜ்யம் முக்த சங்க பரம்ரிஜேத். அது எல்லா விதமான துன்பத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். வாழும் போது ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம். இந்த உடலை விட்டது பகவான். இதை தவிர வேற வழியே இல்லை. இதுதான் எல்லா சாஸ்திரத்துடைய கன்க்ளூஷன். இதி ஷோடச நாம்னா கலோ கல்மஷ நாசனம் ந பிர உபகாரம் சாட்சாத் சர்வவேதேஷு திசையே. இந்த 16 அக்ஷரம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதி சோடச நாம்னா 16 அக்ஷரம் கொண்ட மந்திரம், மகாமந்திரம். கலோ கல்மஷ நாசனம், கலியுகத்தின் எல்லா தோஷங்களையும் விலக்கிவிடும். ந பிர உபகாரம், இதை தவிர ஒரு பரோபகாரம் கிடையாது. இதை தவிர வேறு உபகாரம் கிடையாது. இது அனைத்து வேதங்களும் சர்வவேதேஷு திசையை, எல்லா வேதங்களும் இது உறுதி செய்திருக்கு. ஹரே கிருஷ்ணா. சோ பாருங்க, நமக்கு எந்த ஒரு வாய்ப்பு பகவான் சைதன்யர் கொடுத்திருக்காரு. பகவானே எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம யார் வேணாலும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம். தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலகா. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறதுக்கு நீங்க உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கீங்களா, பூணூல் போட்டிருக்கீங்களா, நீங்க பூஜை அறையில இருக்கீங்களா, இல்ல படுக்கை அறையில இருக்கீங்களா, தெருவுல இருக்கீங்களா, எந்த இடம் நேரம் காலம் எது பொருட்டும் கிடையாது. இது தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலகா. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம். சாட்சி வேணுமா? பாப்பி தாப்பி எத்தாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜெகாய் மதாய். பாவிகளும் கொடும் பாவிகள் ஜெகாய் மதாய். ஆனா சைதன்ய மகாபிரபு அவங்களையும் விடுவிச்சாரு. அதனால பகவானுடைய கருணை இன்னைக்கு நாம ரூபத்தில் இருக்கு. சைதன்ய மகாபிரபு இந்த நாமத்தை கொடுத்திருக்காரு. எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம, எந்த ஒரு பேமெண்ட் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு, யார் வேணாலும் சொல்லலாம். ஃப்ரீலி இலவசமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு சைதன்ய மகாபிரபு. அது பிரபுபாதர் உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்து. இன்னைக்கு எங்க பாருங்க, எந்த நாடுகள், எல்லா நாடுகளிலும் ஹரே கிருஷ்ணா மந்திர கீர்த்தனம் பாடுறாங்க. அப்ப இன்னைக்கு கொஞ்சமாவது தர்மம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அங்கங்க பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்றதுனாலதான் இன்னைக்கு நல்ல தானியங்கள் கிடைக்குது, நம்ம உயிர் வாழ்றோம். ஓரளவுக்கு இன்னைக்கு உலகத்துல ஓரளவுக்கு நிம்மதியும் அமைதியும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அது பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்றதுனால மட்டும்தான். என்னைக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் பூமியில நின்று போயிடுமோ அப்ப எவ்ரிதிங் ஃபினிஷ், எல்லாம் முடிச்சது. அதனால இன்னைக்கும் நாம சங்கீர்த்தனம் இருக்கு. தூய பக்தர்கள் இருக்காங்க. பக்தி தொண்டை பயிற்சி பண்றோம், நாம ஜபிக்கிறோம், பக்தர்கள் சங்கம் கிடைக்குது. இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கிட்டோம்னா தப்பிச்சோம். மயிர் இலையில என்ன சொல்றது, நுனி இலையில இருக்கும். நம்ம இதை விட்டுட்டோம், பினிஷ், முடிஞ்சது. அதனால இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம், இந்த யுகத்துக்கான யஜ்யம். இது ரொம்ப எளிமையானது கூட. சுசுகம் கர்த்தும் அவ்வியம். ரொம்ப எளிமையானது, இனிமையானது, பேரானந்தம் தரக்கூடியது. ஆனா இந்த நாம ஜபம் இருக்கே, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கிருஷ்ணன் மேல பிரேமம் தரக்கூடியது, கோலோ விருந்தாவனத்துல இடம் தரக்கூடியது. இதெல்லாம் உயர்ந்தது. அட்லீஸ்ட் எனக்கு அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ நேரம் இல்லைன்னா கூட, அதை புரிஞ்சக்கூடிய திறமை இல்லைன்னா கூட, அட்லீஸ்ட் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டியாவது நான் செஞ்சுதான் ஆகணும். இந்த கலியுக மக்களுக்கு நன்மைக்காக வேண்டியாவது செஞ்சுதான் ஆகணும். இங்க நிம்மதியா வாழணுமா, அதுக்காக வேண்டி, இதெல்லாம் பேசிக் அடிப்படை தேவைக்காக வேண்டியாவது ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரித்துதான் ஆக வேண்டும். இதை தவிர வேற வழியே இல்லை. ஆனா இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் என்ன கொடுக்குது? கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது.
கோலோகர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் கிருஷ்ணன் மேல தூய அன்பு பிரேமம் தரக்கூடியது, கோலோக பிராப்தி தரக்கூடியது, கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய வைக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது முக்தி அடைகிறத பற்றியோ, பிறப்பு ஏற்படுத்தி விடுபடுறத பற்றியோ, பாவத்திலிருந்து விடுபடுறத பற்றியோ, பௌதிக தேவைகளை பற்றியோ பேச என்ன இருக்கு? அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பை ப்ராடக்ட் மாதிரி கிடைக்கிறது, தானா கிடைக்கும். ஹைலி வேல்யூபிள். ஹரே கிருஷ்ணா மந்திரத்துடைய மகிமையை நீங்க எதோடு ஒப்பிடவே முடியாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சேன் பண்றோம் இல்லையா, அந்த மகாமந்திரத்துடைய மகிமையை நீங்க எதனோடு ஒப்பிடவே முடியாது. 10,000 கோடி பசுவை நான் தானம் கொடுத்தேன், நூற்றுக்கணக்கான அசுமேத யாகம் பண்ணேன், அந்த பலன்கள் எல்லாம் ஒரு துளி சதமானம் கூட ஈடாகாத ஹரே கிருஷ்ணா மந்திரம். 10,000 கோடி பசுவை தானம் கொடுத்தா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, 100 அசுமேத யாகம் செஞ்சா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செஞ்சா இன்னொரு புண்ணியம் கிடைக்குமோ, அது எல்லாமே ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு கிட்டையே வர முடியும். ஈடு இணை ஆகாது, நெருங்கவே முடியாது. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தை வச்சு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே, எதனோடு கம்பேர் பண்ணவே முடியாது. அன்கம்பேரபிள், அன்இமேஜினபிள். நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது புனித நாமத்துடைய மகிமை. எதனோடு ஒப்பிடவே முடியாது. எந்த புண்ணிய பலத்தோடும் எந்த ஒரு இதோடும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. அன்கம்பேரபிள், அன்இமேஜினபிள், அன்வேல்யூபிள். இதுக்கு வந்து மதிப்பு, நீங்க வந்து இது விலை மதிக்க முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்க முடியாது. எந்த புண்ணிய பலத்தையும் இதோட ஒப்பிட முடியாது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து எந்த புண்ணிய பலத்தோடு ஒப்பிட முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.